வணக்கம். நான் உங்கள் சதீஷ் பீம்ரோ. 17 வருஷம் உழைப்பு, தமிழ் சினிமாவிலேருந்து இன்னைக்கு ஒரு ஹீரோ தமிழ்நாடு முதலமைச்சராக மாறியிருக்காரு. சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக. நம்ம விஜயை பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து ஒரு விஜயோட சாதனை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சடனாக வந்து இன்னைக்கே ஜெயிக்கல அவர். ஆக்சுவலி இது ஒரு பிளான்டு பர்ஃபெக்டாக டிசிப்ளின்டு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது மூலமாக அவர் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், டிவிக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க, அரசியலில் வந்தாங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2009 வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஜய் மக்கள் இயக்கம்னு ஸ்டார்ட் பண்ணார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85,000 அவர் ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி அது மூலமாக நிறைய விஷயங்கள் செஞ்சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஃப்ளட்டும் போது நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸை விஜய் மக்கள் இயக்கம் செஞ்சுட்டே இருந்தாங்க. இது செஞ்சது மூலமாகவே அவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு சூப்பரான டீமும் பில்ட் ஆச்சு. விஜய்க்கு நல்ல சப்போர்ட்டும் கிடைக்க ஆரம்பிச்சது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமாவில் எடுத்துகிட்டிங்க வச்சுங்களேன், விஜயோட பாலிடிக்ஸ் மெசேஜ் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜயோட ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஐடியாஸை அவர் ஒவ்வொரு படத்துலையும் சொல்லியிருப்பார். தலைவால் எடுத்துட்டிங்க வச்சுங்களேன், டைம் டு லீட்னு சொல்லியிருப்பார். சர்க்காரில் எடுத்துட்டிங்கன்னா ஜிஎஸ்டி பற்றி பேசியிருப்பார். லியோவில் எடுத்துட்டிங்கன்னா நான் ரெடி அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம் கம்மிங்னு சொல்லியிருப்பார் ஜனநாயகம்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்கு வர லீடை நமக்கு நிறைய இடத்துல கொடுத்துக்கிட்டே இருந்தார். அது மக்கள் மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா February 2024 ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியில் அவர் ஆரம்பித்த உடனே ஒரு மேசிவாக டிவிக்கு ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு மாநாடு ஒன்று பண்ணாங்க விக்கிரவாண்டியில். அந்த மாநாடு வந்து மாநாடு மாதிரி கிடையாது, ஒரு சுனாமி மாதிரி இருந்தது. ஒரு 8 லட்சம் மக்களுக்கு மேலே சேர்ந்தாங்க. ஸோ பயங்கர ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு. இந்த மாதிரி ஒரு மூவும் அவர் அழகாக டிசிப்ளின்டாக கொண்டு வந்தார். கட்சி ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதல் ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டு பார்ட்டியாக கொண்டு வந்தார். அவரோட அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டாக கொண்டு வந்தார். ஸோ அவர் வந்து டிஜிட்டலை ரொம்ப பிலீவ் பண்ணதுனால அவருக்கு தெரியும், ஸோ டிஜிட்டல் மூலமாக நம்ம எந்த அளவுக்கு ரீச் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்பெயின்ஸ் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராம் லான்ச்சஸ் நிறைய நடந்தது, ரீல்ஸ் நடந்தது, ஷார்ட்ஸ் போட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையுமே அவர் அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் அவர் ரீச் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ரீச் பண்ணாங்க? யூத் பாப்புலேஷன் அங்கே தான் இருக்குது, ப்ளஸ் விமனோட பாப்புலேஷன் நிறைய இன்றைக்கி ரீல்ஸ் இதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஒரு விமன் மத்தியிலையும் சரி, ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதும் சரி, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் நல்ல மேட்சில் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களும் இதை பேஸ் பண்ணி ரீல்ஸ்லாம் போட ஆரம்பித்தாங்க. போடும்போது நல்ல ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு. இந்த டிஜிட்டல் மீடியா வச்சு விஜய் வந்து ஒரு மேசிவான வெற்றி அடைஞ்சிருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேற்று மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னோட விர்ச்சுவல் ஆர்மிக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருப்பார் சிஎம் ஓத் எடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா. ஸோ டிஜிட்டல் மீடியான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த டிஜிட்டல் மீடியா வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும், அதில் வெற்றியும் அடைய முடியுன்றது நமக்கு விஜய் வந்து பெரிய எக்ஸாம்பிளாக காட்டியிருக்காரு. விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண லீடர் நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு டைனமிக்கான லீடர். ஸோ அவரோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் சூப்பராக ரீச் ஆச்சு. ஒரு ஆர்கானிக் வைரல் மார்க்கெட்டிங் கிடச்சிது. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் இந்த கேம்பெயின்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் எல்லாரையுமே மாற்றக்கூடிய சக்தியாக மாறிச்சு. டிஜிட்டலில் பார்க்குற ரீல்ஸ் எல்லாமே குழந்தைங்க பண்ண ஆரம்பித்தாங்க. குழந்தைங்களை வச்சு பெரியவங்க இது பண்ணாங்க. எல்லாருமே நல்லா ரீச் ஆச்சு. ஸோ நம்ம ரிசல்ட் எப்படி வந்தது? டிவிக்கு 108 தொகுதியில் ஜெயித்தாங்க. பல கட்சிகளும் சப்போர்ட் பண்ணி சிஎம்மாக இன்றைக்கி விஜய் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓத் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீடியா. ஸோ நண்பர்களே, நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கே டிஜிட்டல் மீடியா தேவைப்படுதோ இதே மாதிரி உங்கள் பிராண்டோ உங்கள் கம்பெனியோ இருந்துச்சுன்னா, நீங்கள் டிஜிட்டல் உலகத்தில் இல்லைன்னா உடனே உங்கள் வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள், டிஜிட்டல் என்ட்ரி கொடுத்துருங்க, டிஜிட்டல் எந்தெந்த மீடியாலாம் உங்களை மார்க்கெட்டிங் பண்ண முடியுன்றதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு தனி மனிதராக இருந்த விஜய் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி ஒரு சீஃப் மினிஸ்டராக மாறி இருக்கிற. அதே மாதிரி உங்கள் பிராண்டை நாளைக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகும். டிஜிட்டல் மீடியாவில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இதை ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக நம்ம எடுத்துப்போம். இது ஒரு பெரிய சக்ஸஸ் விஜய் நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டிவிகே பார்ட்டி அண்ட் சிஎம் விஜய் அவர்களுக்கு எங்கள் கம்பெனி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு டிஜிட்டலில் என்ன ஹெல்ப் வேணும்னா டெஃபினட்டாக எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.